ஓம் சாந்தி. 15/3/2025 சனிக்கிழமை. வாணி தரும் வசந்தம். இனிமையான குழந்தைகளே, இப்போது வீட்டுக்கு திரும்பிச் செல்ல வேண்டும். ஆதலால் தேகத்துடன் கூடவே தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் மறந்து ஒரு தந்தையை நினைவு செய்யுங்கள். இதுதான் உண்மையின் கீதையின் சாரம். பாபா கூறுகின்றார், நீங்கள் முற்றிலும் அமைதியாக இருங்கள். அமைதியாக இருப்பதன் மூலம்தான் பாபாவின் ஆஸ்தியினை பெறுகிறீர்கள். பாபாவை நினைவு செய்ய வேண்டும். சிருஷ்டி சக்கரத்தையும் சுற்ற வேண்டும். பாபாவின் நினைவினால் உங்கள் விகர்மங்கள் விநாசமாகும், ஆயிலும் அதிகமாகும். மேலும் சக்கரத்தை அறிந்து கொள்வதன் மூலம் சக்கரவர்த்தி ராஜா ஆகிவிடுவீர்கள். இதுதான் எளிய முயற்சியாகும். குழந்தைகளே, கல்பத்திற்கு முன்போலவே நான் நிச்சயமாக கீதா ஞானத்தை படித்து கொண்டிருக்கின்றோம் என்று புரிந்து கொண்டுள்ளனர். ஆனால் கிருஷ்ணன் கற்றுத்தருவதில்லை. பரம்பிதா பரமாத்மா நமக்கு கற்றுத்தருகிறார். நீங்கள் இப்போது நேரடியாக பகவானிடமிருந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். பாரதவாசிகளின் ஆதாரம் முழுதும் கீதையில்தான் உள்ளது. பாபா எப்போது வந்து உண்மையான கீதை சொல்கிறாரோ அப்போது நாம் சத்கதி அடைகின்றோம். மனிதர்கள் இதை புரிந்து கொள்வதில்லை. உயர்வும் வீழ்ச்சியும் என எழுதவும் செய்கின்றனர். உயர்வு என்றால் தெய்வீக ராஜ்யத்தின் ஸ்தாபனை, 100% தூய்மை, அமைதி, செல்வ செழிப்பின் ஸ்தாபனை நடைபெறுகின்றது. பின்னர் அரை கல்பத்திற்கு பின் வீழ்ச்சி ஏற்படுகின்றது. அசுர ராஜ்யத்தின் வீழ்ச்சி, தெய்வீக ராஜ்யத்தின் உயர்வு நடைபெறுகின்றது. வீழ்ச்சியுடன் கூடவே அழிவையும் எழுத வேண்டும். பாபா சொல்கிறார், தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களையும் விட்டுவிட்டு தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள். இப்போது வீட்டுக்கு செல்ல வேண்டும் இல்லையா? அரை கல்பமாக திரும்பிச் செல்வதற்காகத்தான் இத்தனை பக்தி முதலியவற்றை செய்திருக்கின்றீர்கள். சத்தியத்தில் யாரும் திரும்பி செல்வதற்கான முயற்சி செய்வதில்லை. துக்கத்தில்தான் அனைவரும் நினைவு செய்கிறார்கள். சுகத்தில் யாரும் நினைவு செய்வதில்லை. அனைத்தை விட சகஜமான புருஷார்த்தம் பாபா நமக்கு கூறுகின்றார். நீங்கள் முற்றிலும் அமைதியாக இருங்கள். அமைதியாக இருப்பதன் மூலம்தான் பாபாவின் ஆஸ்தியினை பெறுவீர்கள். பாபாவை நினைவு செய்ய வேண்டும். சிருஷ்டி சக்கரத்தை நினைவு செய்ய வேண்டும். இப்போது நரகத்தின் மாலிக்காக இருக்கின்றீர்கள். பிறகு சொர்க்கத்தின் மாலிக்காக ஆக வேண்டும். எவ்வளோ உங்களைப் போல் மற்றவர்களை ஆக்குவீர்களோ அவ்வளோ உயர்ந்த பதவி கிடைக்கும். அழியாத ஞான ரத்தனங்களின் தானம் செய்யவில்லை என்றால் பிரதிபலனாக என்ன கிடைக்கும்? யாராவது பணக்காரராக இருக்கின்றார் என்றால் இவர் முன் ஜென்மத்தில் தான புண்ணியம் நன்கு செய்திருக்கின்றார் என்று சொல்லப்படுகின்றது. உண்மையான கீதை பகவானிடமிருந்து கேட்பதால் மனிதனிலிருந்து தேவதையாக, உலகத்தின் எஜமானனாக ஆகிவிடுகிறீர்கள். ஒவ்வொரு ஞான பாயிண்ட்டும் பல லட்ச கோடி மதிப்பானதாகும். இதன் மூலம் நீங்கள் என்னவாக இருந்து என்னவாக ஆகிவிடுகிறீர்கள். ஆகவே குழந்தைகள் ஞான படிப்பை நன்றாக படிக்க வேண்டும். இந்த படிப்பில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும். முதலில் புயல் மனதில் வருகின்றது, பிறகு செயலில் வருகின்றது. மனதில் அதிகமாக வரும். அதை பற்றி பிறகு புத்தி மூலம் முடிவு செய்ய வேண்டும். தீய காரியத்தை ஒருபொழுதும் செய்யக்கூடாது. நல்ல கர்மம் செய்ய வேண்டும். நல்ல சங்கல்பங்களையும் நல்லவையும் செய்ய வேண்டும். தீயவைகள் கூட வருகின்றன. தீயவற்றை நாம் நிறுத்திவிட வேண்டும். ஒவ்வொரு அழியாத ஞான ரத்தனங்களும் பல லட்ச கோடி ரூபாய்க்கு பெருமானதாகும். இவற்றை தானம் செய்து ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு வருமானத்தை சேமிக்க வேண்டும். தன்னை போல் மற்றவர்களை ஆக்க உயர்ந்த பதவி பெற வேண்டும். விக்கர்மங்களிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்வதற்காக ஆத்மா அபிமானியாக இருப்பதற்கான முயற்சி செய்ய வேண்டும். மனதில் எப்போதாவது தீய சங்கல்பங்கள் வந்தால் அவற்றை நிறுத்திவிட வேண்டும். நல்ல விதமான சங்கல்பங்களை மனதில் ஓட்ட வேண்டும். கர்மேந்திரியங்களினால் ஏதாவது ஒரு தவறான காரியத்தை செய்துவிடக்கூடாது. ஆன்மீக தன்மையின் பிரபாவத்தின் மூலம் ஃபரிஸ்தான் நிலையின் மேக்கப் செய்யக்கூடிய அனைவருடைய ஸ்நேகி ஆகுக. எந்த குழந்தைகள் சதா பாப்தாதாவின் தொடர்பில் இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருடைய முகத்திலும் ஆன்மீகத்தன்மையின் பிரபாவம் தென்படும் அளவுக்கு தொடர்பின் நிறமானது ஒட்டிக்கொள்கின்றது. இந்த ஆன்மீகத்தன்மை இருப்பதினால் ஃபரிஸ்தான் நிலையின் மேக்கப் தானாகவே வந்துவிடுகின்றது.
எவ்வாறு மேக்கப் போட்டு கொண்ட பிறகு ஒருவர் எந்த மாதிரி இருந்தாலும் மாறிவிடுகின்றனர். மேக்கப் செய்வதால் அழகாக ஆகிவிடுகிறார்கள். இங்கே கூட ஃபரிஸ்தா நிலையின் மேக்கப் மூலம் ஜொலிக்க ஆரம்பித்து விடுகிறார்கள் மற்றும் இந்த ஆன்மீக மேக்கப் அனைவருடைய சிநேகியாக ஆக்கிவிடும். பிரம்மச்சரியம், யோகா மற்றும் தெய்வீக குணங்களின் தாரணையே உண்மையான முயற்சியாகும். தன்னை பாபாவிடம் ஒப்படைத்து விட வேண்டும், கட்டளை கடைபிடிக்க வேண்டும் என்ற தைரியம் வேண்டும். நடத்தக்கூடியவர் தந்தையாக இருக்கின்றார். இவர்களுக்கு எதில் நன்மை இருக்கின்றது என்று அவருக்கு தெரியும். கர்ம பந்தனங்களிலிருந்து எவ்வாறு விடுபடுவது என்று அவர் டைரக்ஷன் கொடுப்பார். பரமாத்மாவினுடையவர் ஆகிவிடுங்கள், பயப்படாதீர்கள், தைரியம் வையுங்கள். மற்றபடி யார் பயப்படுகிறார்களோ அவர்கள் தானும் குஷியாக இருக்க மாட்டார்கள், மேலும் பாபாவின் உதவியாளர்களாக கூட இருக்க மாட்டார்கள். இங்கோ யார் பாபாவின் முழுமையான உதவியாளர்களாக ஆக வேண்டும், எப்பொழுது வாழ்ந்து கொண்டே இறந்து விடுகிறார்களோ அப்பொழுதுதான் உதவியாளர்களாக ஆக முடியும். எங்கேயாவது சிக்கி கொண்டால் பிறகு உதவி அளித்துவிட்டு சென்று விடுவார்கள். பாபாவிடம் மனம், சொல், செயலில் உதவியாளர் ஆக வேண்டும். இதில் சிறிதளவும் கூட பற்றுதல் என்ற கலர் இருக்கக்கூடாது. பற்றுதல் என்ற கலர் இருந்தால் கீழே விழுந்து விடுவார்கள். தன்னுடைய புத்தி முழுவதுமாக தூய்மையானதாக ஆக்க வேண்டும். விகாரத்தின் சிறிதளவு கூட அம்சம் இருக்கக்கூடாது. தன்னுடைய சொல் மற்றும் சுரூபம் இரண்டும் இணைந்தே இருக்க வேண்டும். பேச்சு தெளிவாகவும் இருக்க வேண்டும். அதில் அன்பும் இருக்க வேண்டும். பணிவு, இனிமை மற்றும் உண்மையும் இருக்க வேண்டும். ஆனால் சுரூபத்தில் பணிவு இருக்க வேண்டும். எந்த ரூபத்தினால் தந்தை பிரத்யக்ஷம் செய்ய முடியும்? பயம் அற்று இருக்க வேண்டும். ஆனால் பேச்சு நியமத்திற்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். பிறகு உங்களுடைய சொல் கடுமையானதாக இல்லாமல் இனிமையானதாக ஆகிவிடும். நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.